அந்த மாரி பியூட்டிஃபுல்லா அந்த அரண்மனை பண்ணியிருக்காங்க. அதோட மட்டுமல்ல, அந்த அரண்மனைக்கும், அங்க இருக்கிற கங்கை கொண்ட சோழேஸ்வரம் கோயில் இருக்கு இல்லையா? கோயிலுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முதல் பிராகாரத்துக்கும் இடையில சுரங்கப்பாதை இருந்திருக்கு. சுரங்கம் இருந்திருக்கு. இவ்வளவும் இருந்திருக்கு. அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்ல அவன் பேலஸ கட்டியிருக்கான். அந்த முதல் மதிலுக்கு வந்து ராஜேந்திர சோழன் மதில் அப்டின்னே பேரு. அப்படியெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு என்னன்னா, இந்த அரண்மனை இருந்த சுவடு தெரியல. எல்லாம் சிதிலமாகி போய்விட்டது. அங்கங்க அப்படியே மேடா இருக்கு. எல்லாமே செங்கல் மேடா இருக்கு. செங்கல்லாம் அட்டகாசமா அவங்க சுட்ட செங்கற்களால கட்டியிருக்காங்க. அதை எடுத்து பார்த்தால் அப்படி தெரிகிறது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, செங்கல் வந்து அருமையான செங்கல். எத்தனையோ நூற்றாண்டு காலமா தாங்கக்கூடிய செங்கல்ன்னு சொல்லிட்டு, அந்த செங்கல பெயர்த்து அந்த பக்கத்துல இருக்க கிராமத்துக்காரர்கள்னா, அவங்க வீடு கட்டிக்கிறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொன்னு செங்கல் வந்து ஃபவுண்டேஷன் பல மீட்டர் கீழ இருந்து வருது. அந்த அஸ்திவாரம். தோண்டி எடுத்து செங்கல, தோண்டி எடுத்து அவங்கவங்க வீட்டு பயன்பாட்டுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, இந்த மேட்டு பகுதியில தான் இந்த அரண்மனை இருந்ததுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. இன்னைக்கும் அந்த மேட்ட மாளிகை மேடுன்னு சொல்றாங்க.